ஸோ ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நம்ம இப்போ டூர் போகிறோம். ஸோ என்ன விஷயம் எதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி NTPC RRB குரூப் டியூட்டி இப்போ வந்து அப்டேட்டும் வரல. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டில் நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். ஓகே, ஸோ பை சான்ஸ் ஏதாவது அப்டேட் வந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் டூர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும், நான் SSC GDயில் செலக்ட் ஆயிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் மெடிக்கல்னால என்னை அவுட் பண்ணிட்டேன், ரைட்டா. ஸோ அதனால தான் நான் அதுக்கப்புறமா தான் RRB NTPC அப்புறம் RRB குரூப் டிக்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தேன், ரைட்டா. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நான் இந்த இதில் மெடிக்கல் அவுட் ஆனேல. ஸோ நான் ரீமெடிக்கலுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு லக்கீலி எனக்கு நேற்று இமெயில் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கோமோ நான் ட்ரெயினில் இருப்பேன். ஸோ நான் இந்த மெடிக்கல் டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போபாலே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, சாரி நான் அதே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எனக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக எங்கே கூப்பிட்ருக்காங்கன்னா போபால் கூப்பிட்ருக்கேன். போபால்னால் மத்திய பிரதேஷில் இருக்கும். ஸோ அவர் உங்களுக்கு தெரியும், இந்த SSC GD சென்ட்ரல் லெவல் எங்கே வேணாலும் கூப்பிடுவேன். ஸோ அதனால் நீ போபால் கூப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிடலையா. ஸோ மேபி நான் ரீட் அப்ளை பண்ணதுனால எனக்கு செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நீ போபால் கூப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, நான் ட்ரெயினில் இருந்துகிட்ருப்பேன். ஓகே, ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்ரெயினில் உட்காந்து படிக்க போகிறேன். ஸோ அதனால தான் இந்த கட்டெல்லாம், ஏன்னா அங்கே மெடிக்கல் செக்கப் போகும்போது கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வர சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த கட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஓகே, கட்டுனா மீன்ஸ் ஹேர் கட் அப்படி. ஓகே, ஸோ மெடிக்கல் டெஸ்ட் கூப்பிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு மைனர் ஃப்ளாட் ஃபுட்னால அவுட் ஆனேன். மைனர் ஃப்ளாட் ஃபுட் என்னென்னு யாருக்காவது தெரியலன்னா அவங்களுக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதான் என் காலுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதான் கால். ஓகே, நீங்கள் காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈரத்தை காலில் ஈரம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இங்கே மார்க்கும். ஆனால் இங்கே ஒரு கேப் இருக்கும், ரைட்டா. எனக்கு அந்த கேப் கம்மியாக இருக்குது. அதனால தான் நீ போன தடவை அவுட் பண்ணேன். ஸோ இந்த தடவை சேம் நான் திரும்பி ரீசெக்காக கூப்பிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளமை மைனர் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இது நீங்கள் ஆர்மியில் சேர்ந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸ், அதே சமயம் நீங்கள் ஏதாவது பேராமிலிட்ரி SSC GDயில் சேர்ந்தாலும் சரி, அதில் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததுனால என்னை அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி ரீமெடிக்கலுக்காக நம்ம டெல்லிங்கிறேன். ஸோ போபால் போக போகிறோம். ஸோ போபால் ஆல்மோஸ்ட் டெல்லியும் போபால் பக்கம் தான், ஆனால் ரொம்ப தூரம். சொல்லப்போனால் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் அது. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் நான் லைவில் பார்ப்பேன். ஸோ நான் நான் இந்த வீடியோ ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக நான் ட்ரெயின் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடை தாண்டியிருப்பேன் நேரலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை. அதனால தான் உங்களோட விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் அதனால் இப்போ ஒரு 2-3 நாள் டூர் போகிற மாதிரி ஆயிரும். டூர் மாதிரி நான் ஊர் சுற்றுற மாதிரி ஆயிரும். அதனால தான் இங்கே வீடியோஸ் கிடைக்காது. அது சொல்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இதை முடித்தோடனே நான் நம்ம எங்கள் ஊருக்கு போகிறேன். ஸோ நம்ம திருச்சியை தாண்டி அங்கிட்டு போகிறோம். அது எந்த ஊருன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ அங்கே நான் ஊருக்கு போய்ட்டாலும் உங்களுக்கு சொன்னேன், அம்மா பார்ப்பேன். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் இனிமேல் GK போடுவேன். GKவோட GK கொஷின் இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கே ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இனிமேலேருந்து GKவோட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா GK விட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கான்செப்ட் விட்டு வீடியோ நான் எடுத்து வர போகிறேன். ஏன்னா அது மேக்ஸிமம் 1/2 hour to 1 hour தான் இருக்கும். அது ஈஸியாக நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். அதனால எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ அதனால் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாமே அங்கே ப்ராப்பராக கிடைக்கும் GK விட்டு. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் 10 to 20 டேஸ்க்குள்ளே 20 days வரைக்கும் உங்களுக்கு GK கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் கண்டினியூ பண்ண மாதிரி ரீசனிங் ஒரு ப்ராக்டிஸ் செட் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதான் புது அப்டேட். ஸோ இன்னொரு போபால் சுற்றி பார்க்க ரெடியாகுங்க. ஸோ போபால் சுற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பாக்கி இருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன், NTPC அப்புறம் RRB குரூப் D இதில் எந்த அப்டேட்டும் இல்லை. இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸாம் டேட் கேட்டிருந்தீங்க, எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் RRB NTPC. ஸோ இந்த எக்ஸாம் டேட் ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் இந்த 2 மாதத்தில் வரும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் குரூப் D இது அக்டோபர், நவம்பர். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு கோர்ட் கேஸ் நடக்கலை. நான் சொன்ன மாதிரி குரூப் D RRB குரூப் D கோர்ட் கேஸ் நம்மளுக்கு ஜூலை 26 நடக்க போகுது, ரைட்டா. இப்போ மே. ஓகே, இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா. ஸோ அதில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் தாராளமாக சொல்வேன். ஸோ அந்த சமயம் எப்போ அப்டேட் வருதோ அந்த சமயம் நம்ம சேனலில் அந்த விட்டு அப்டேட் இருக்கும் கன்ஃபார்மாக. ஆனால் ஐ கெஸ் அதுக்கு முன்னாடி NTPC ஏதாவது பெட்டர் அப்டேட் வரும்னு நம்புகிறேன். ஸோ NTPC அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ கெஸ் வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் ட்ரெயினில் உட்காந்து படிக்க போகிறேன் உங்கள் கமெண்ட்டை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் RRB ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்புறம் சில பேர் SSC ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ இன்னொரு விஷயம், SSC விட்டு சொல்லிடுறேன். SSC விட்டு இன்னும் புது கேலண்டர் வரல, வந்துச்சுன்னா அதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த அப்டேட் இல்லை. ஓகே, ஸோ என்னோட டூருக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, பாய்.